மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 226 சீட்டுகளுக்கு மேல் கைப்பற்றும் என அம்மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கும் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் கட்சி சார்பில் 291 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். இதில் டார்ஜிலிங்கில் உள்ள 3 தொகுதிகளில் கூட்டணி கட்சியான அனுத் தாபா தலைமையிலான பாரதிய கோர்கா பிரஜா தந்திரிக் மோர்ச்சா கட்சி போட்டியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த உடனேயே மாநிலத்தின் உயர் நிர்வாக மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டது குறித்து பேசிய மமதா பானர்ஜி, தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் பாஜக அலுவலகங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என குற்றம் சாட்டினார். கேரள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் சார்பில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. 55 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லரிஜானி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளன. 67 வயதான லரிஜானி ஈரானின் மிக முக்கியமான அரசியல் ஆளுமையாகவும் மறைந்த தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் நெருங்கிய ஆலோசகராகவும் திகழ்ந்தவர். டெஹ்ரான் அருகே உள்ள ஒரு ரகசிய இடத்தில் தங்கியிருந்த போது இஸ்ரேலிய போர் விமானங்கள் நடத்திய துல்லியமான தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருடன் அவரது மகன் மற்றும் மெய்காப்பாளர்களும் கொல்லப்பட்டனர். மூத்த ஈரானிய தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஈரானின் உச்சபட்ச தேசிய பாதுகாப்பு செயலாளரான அலி லாரிஜானி கொல்லப்பட்டார் என்று இஸ்ரேல் கூறிய நிலையில் அலி லாரிஜானி கைப்பட எழுதிய கடிதத்தை ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. லாரிஜானி உயிரிழந்த கடற்படை வீரர்களுக்கு எழுதிய இரங்கல் கடிதம் வெளியிடப்பட்டுள்ளது. லாரிஜானி கொல்லப்பட்டு விட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறியிருந்த நிலையில் இந்த கடிதம் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டோ நாடுகளை பாதுகாக்க அமெரிக்கா நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களை செலவிடும் போதிலும் அந்த நாடுகள் தேவையான நேரத்தில் அமெரிக்காவிற்கு ஆதரவு அளிப்பதில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஈரான் அணு ஆயுதம் பெறக்கூடாது என்ற அமெரிக்காவின் நிலைப்பாட்டிற்கு பல நாடுகள் ஒப்புக்கொண்ட போதிலும் ஈரானின் பயங்கரவாத ஆட்சிக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கையில் நாட்டோ கூட்டாளிகள் நேரடியாக இணைய விரும்பவில்லை என்று கூறி இருப்பதாக விமர்சித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்திய கப்பல்கள் பயணிக்க ஈரான் அனுமதி அளித்ததால் இந்தியாவில் பறிமுதல் செய்யப்பட்ட 3 ஈரானிய கப்பல்கள் விடுவிக்கப்பட்டதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவு அமைச்சர் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் எந்தவிதமான கப்பல் பரிமாற்றம் குறித்து விவாதிக்கப்படவில்லை என்றும் இது தொடர்பான வெளியான செய்தி முற்றிலும் தவறானது என்று கூறினார். மேலும் தூதரக ரீதியான பேச்சுவார்த்தையின் பலனாக ஏற்கனவே 2 இந்திய எரிவாயு டேங்கர் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி தாண்டி பாதுகாப்பாக இந்தியா வந்து சேர்ந்திருப்பதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தை சீராக வைத்திருக்க 57,381 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் நிலவும் பொருளாதார ஏற்ற இறக்கங்களால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க இந்த நிதி பயன்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர காலங்களில் விலைவாசியை கட்டுப்படுத்தவும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை பாதுகாக்கவும் இந்த திட்டம் உறுதுணையாக இருக்கும் என நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 4 ரூபாய் 45 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 4 ரூபாய் 95 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல் பிரதேசத்தில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக மனாலி மற்றும் குலு இடையிலான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சுற்றுலா பயணிகள் அதிகம் பயணிக்கும் அட்டல் சுரங்கப்பாதை பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பனியில் சிக்கியுள்ளன. இதையடுத்து அவற்றை மீட்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மனாலி லே நெடுஞ்சாலையில் பயணிப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
தெலுங்கு திரைப்பட விழாவில் சாதி பெயரை குறிப்பிட்டது தொடர்பாக எழுந்த விமர்சனங்களுக்கு நடிகர் பார்த்திபன் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். பவன் கல்யாண் நடித்துள்ள உஸ்தாத் பகத்சிங் திரைப்படத்தின் அறிமுக விழாவில் பேசிய பார்த்திபன் தனது பெயரையும் சாதி அடையாளத்தையும் குறிப்பிட்டது சமூக வலைதளங்களில் கடும் கண்டனத்திற்கு உள்ளானது. இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் விளக்கமளித்துள்ள பார்த்திபன் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் வாய் தவறி கிண்டல் பாணியிலேயே அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் என தெரிவித்துள்ளார். தனது இத்தனை ஆண்டுகால திரைப்பயணத்தில் சாதி பெயரை தான் குறிப்பிட்டது இதுவே முதல் முறை என்றும் சாதியை தலைமேல் வைத்து கொண்டாடுபவர்களுக்கு தனக்கு பிடிக்காது என்றும் அவர் உருக்கமுடன் பதிவிட்டுள்ளார். மேலும் தான் திறமையை மட்டுமே நம்புபவன் என்றும் சாதியை சொல்லி பிழைப்பு நடத்த வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தவறு நடந்துவிட்டதை உணர்ந்து வருந்துகிறேன். என் பேச்சால் வேதனைப்பட்டவர்கள் தயவு செய்து இதனை மறந்து விடுங்கள் என தெரிவித்துள்ள பார்த்திபன் இனி இதுபோன்ற தவறு ஒருபோதும் நடக்காது என உறுதியளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் சீன பயணம் குறித்து தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் தெரிவித்தார். ஈரானில் நடைபெறும் போர் சூழ்நிலை காரணமாக ஏப்ரல் தொடக்கத்தில் திட்டமிடப்பட்டிருந்த தனது சீன பயணத்தை ஒரு மாதத்திற்கு ஒத்திவைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் இரு நாடுகளும் பயண திட்டம் குறித்து ஆலோசனை நடத்தி வருகின்றன. ஒபாமா தலைமையிலான ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை ரத்து செய்ததன் மூலம் ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத பேரழிவை தடுத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த ஒப்பந்தம் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை உருவாக்க வழிவகை செய்ததாகவும் அதனை தான் தடுத்து நிறுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் அச்சுறுத்தல்களிலிருந்து உலகை பாதுகாக்க இந்த நடவடிக்கை அவசியமானது என தெரிவித்த ட்ரம்ப் இனிவரும் காலங்களிலும் அமெரிக்காவின் பாதுகாப்பு விவகாரங்களில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளப் போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்களாட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க அப்டேட்டா இருங்க. 2.8 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.27 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 27 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883878. இமெயில் advttanditv@dttv.in.